வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கன்னி தெய்வ தோஷம் உள்ள ஜாதகம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ போன வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் கன்னி தோஷம் உள்ள ஜாதகத்தை நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். நாம் கட்டம் போட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதில் ஆண் கன்னி ஜாதகம் எப்படி இருக்கும், பெண் கன்னி ஜாதகம் எப்படி இருக்கும், ரெண்டுமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். அதை பாருங்கள். வாங்க நாம் வகுப்பறைக்கு போகலாம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். கன்னி தெய்வம் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்ட்டா கன்னி தெய்வம் அப்படிங்கிறது தோஷம் உள்ளது அப்படிங்கிறது எப்படி நாம கண்டுபிடிக்க போறோங்கிறது கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா லக்னம்ங்க. லக்னம் துலாம் லக்னம். துலாம் லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம பார்க்கல, கவனமா வைங்க. துலாம் லக்னம், துலாம் லக்னாதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று சனியோட சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறது விஷயம் இல்ல. இந்த சுக்கிரனை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். சரிங்களா? இந்த லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார்னா அவருடைய பலம் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப பலமா இருக்குதுன்னா தான் எங்க நிக்கிறாரோ அந்த வீட்டை டெவலப்மெண்ட் பண்ணுவார், அதாவது விரிவுபடுத்துவார் அப்படிங்கறதான் ஜோதிட விதிங்க. வேற எல்லாம் குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? அப்ப விரிவுபடுத்துவார்னா இந்த இடம் என்பது 6ஆம் இடம் என்பது கடன், பகை, சத்ரு, எதிரிகள், பயம், எதிரிகளால் பிரச்சனைகள் அப்படின்னு சமுதாயத்துல எந்தெந்த கேட்ட விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் ஒரு விரிவாக்கம் பண்ணி கொடுப்பார். என்னங்க சுபகிரகம்னு சொல்றாங்க அப்படின்ட்டா இங்க யாருமே சுபரும் கிடையாது, பாவிகளும் கிடையாது, எல்லாமே நல்லவங்க தான். இதுல நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. சரிங்களா? 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறார்னா இந்த 6ஆம் இடத்துல லக்னாதிபதி சரண்டர் ஆயிட்டார். அதாவது இவர் இங்க இருந்து போய் அங்க சரண்டர் ஆயிட்டார். அப்ப அந்த ஸ்தானத்துக்குள்ள இவர் சிக்கிக்கிட்டு சின்ன பெண்ணமா ஆகிட்டு இருக்கிறார் அப்படிங்கறத அர்த்தம். சரி, இவர் பாத்தீங்கன்னா கன்னி தோஷம் எப்படி அப்படின்ட்டா லக்னாதிபதி 6ல போய் மறைஞ்சிட்டாருனாவே அவர் அத்தனை தோஷங்களையும் அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த வகையில கன்னி தோஷம் என்பது இந்த ஜாதகருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்கிறார். கடகத்துல குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த உச்சம் பெற்ற குரு தான் நின்ற இடத்துல இருந்து 1, 5, 7, 9 பார்வை அப்படின்னு சொல்றாங்க. இந்த குருவானவரு உச்சம் பெற்று நாம எல்லாத்தையும் விட்டுருவோம், இதுக்கு முன்னாடி தேவையான எடுத்துக்குவோம். இங்க பாத்தீங்கன்னா 8, 9ஆம் இடம் பார்வை பெற்றிருக்கிறாருங்க. ஆனா இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஜாதகத்துல நடக்கிறதே கிடையாது. அதெல்லாம் தவறான ஒரு சப்ஜெக்டுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது குரு 9ஆம் இடம் சுக்கிரனை பார்க்கிறார். அதை ஒரு உச்சனை இன்னொரு உச்சன் பார்த்தாவே பலம் அப்படிம்பாங்க. அப்போ இந்த குருவே தன் சொந்த வீடான 9ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்வை செய்கிறார், சனியை பார்வை செய்கிறார். ஆனா இந்த ஜாதகர் இன்று வரைக்கும் இவருக்கு 58 வருஷம் நடப்புல இருக்குதுங்க. 58 வருஷமா இவர் 3வது மட்டும்தான் படிச்சிருக்கிறாருங்க. அடிப்படை கல்வி அவ்வளவுதான். அன்று இவர் வேலைக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான், அதாவது தினக்கூலியா தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்க. ஆனா வித்தைகள் பல கற்று இருக்கிறார். வித்தைகள் பல கற்று இருக்கிறார். அதையும் பிரபலம் ஆகி இருக்குதா, அதனால நல்லா இருக்கிறாரான்னு பார்த்தா எதுவுமே கிடையாதுங்க. இவர் இப்ப தினக்கூலி செஞ்சுதான் இன்றைய வரைக்கும் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா ஒரு
2022ல. அப்புறம் நாம சொல்லி இவர் வந்து கன்னி வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சாருங்க. கன்னி வழிபாடுனா எப்படி செஞ்சாரு அப்படின்றத நான் போன வீடியோல கொடுத்துருந்தேன் இல்லையா, சிம்பிளான வழிபாடு. அது வந்து செஞ்சேன். ஆனா யாருக்கும் துணிமணி எடுத்து கொடுக்கலீங்க. சிம்பிளாவே என் சக்திக்கு உண்டானது எடுத்து இந்த நோட் புக்கு, பேனா, ஸ்கேலு, ஜாமெட்ரி பாக்ஸ்ன்ட்டு கொஞ்சம் கொடுத்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல வந்து இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இருக்குது. அப்படின்னா கழுத்துல இறுகிட்டு இருந்த கயிறு கொஞ்சம் தளர்வாகி இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்காங்க. அந்த வகையில இந்த குருவால் வந்து இந்த ஜாதகருக்கு எந்த நன்மையும் இல்லை, இந்த சுக்கரனால எந்த நன்மையும் கிடையாது. அதே மாதிரி இந்த ராகுவாலையோ சூரியன், சந்திரன், புதன் இவங்களால எந்த நன்மையும் கிடையாது. எல்லாமே கெட்டு போய் தான் உட்கார்ந்து இருக்கிறார். இன்று இவருக்கு பலமாக நிற்பது செவ்வாயும் கேது மட்டுமே. கேது என்பவர் விநாயகர், செவ்வாய் என்பவர் முருகர். அதனாலதான் என்னுடைய பத்திரிகையில கூட நான் வந்து இவங்க 2 பேர்த்த மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறேன். மத்த எல்லாருமே வந்து எனக்கு அந்த ஜாதகருக்கு வந்து எந்த நல்லதும் செய்யலீங்க அப்படிங்கறதுதான் விஷயம். சரி, இப்போ இந்த கன்னி தோஷம் என்பது எவ்வளவு பலமா இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய உத்தராயண காலம், தாட்சிணாயன காலம் அப்படிங்கறது 2 இருக்குதுங்க. ஆடியில இருந்து மார்கழி முடிகிற வரைக்கும் நமக்கு பாத்தீங்க அப்படின்ட்டா தாட்சிணாயன காலம். தையில இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஆனி மாதம் வரைக்கும் நமக்கு வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது உத்தராயண காலத்துல வரக்கூடிய தை மாதம் தை 2ஆம் தேதி அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது பௌர்ணமி தேதிகள்ல வந்து நீங்க தோஷ பரிகாரம் செய்து கொள்ளலாம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாட்சிணாயன காலம் அப்படிங்கிறதுல வந்து அதே மாதிரி ஆடி மாசம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளி, செவ்வாய், பௌர்ணமி நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இதுதான் வந்து பெண் கன்னியினுடைய தோஷம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. இது பெண்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? ஆண்கள் கூட வந்து கன்னிகளா போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது வரைக்கும் யாருமே எந்த தகவலுமே சொல்லலையே அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியா இருக்குதுங்கிறத நான் நம்புறேன். இப்ப இது பாருங்க, இது பெண்ணுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து கன்னி தோஷம் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இதையே இன்னொரு தோஷத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாங்க. இங்க பாத்தீங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம்ங்க. 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தனா கேந்திரத்துல இருக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா திரிகோணத்துல இருக்குதுங்க. கேந்திராதிபதி திரிகோணாதிபதியே 6ல போய் சுக்கரனோட தான் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்ட்டா 5ஆம் இடம் குலதெய்வத்தையும் குறிக்கும், 9ஆம் இடமும் அதுல கொஞ்சம் பொருந்தி வரும். ஆனா இதுவும் ஏதாவது நன்மை செய்திருக்கிறதுனா இல்ல. என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குலதெய்வமும் போய் இதுல சிக்கிக்கிச்சு. அதனால குலதெய்வமும் நம்மளை காப்பாத்துறதுக்கு இல்லாம இந்த ஜாதகர் பட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்ப கன்னி தோஷத்தோட சேர்ந்து குலதெய்வ தோஷமும் 2மே இருக்கிற காரணத்தினால இவர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை தவிர வேற எந்த ஒரு சுபிச்சமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனால இப்ப இவருக்கு ஒரு எந்திரம் ஒன்று செஞ்சு கொடுத்து அந்த எந்திரத்தை தொடர்ந்து வழிபாடு செய்வதனால் அந்த தோஷங்கள் நீங்கி இப்ப கொஞ்சம் சுமாரா இருக்கிறாரு. அந்த வகையில பார்த்து எந்த ஒரு தோஷத்தையும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பிரம்மா எழுதுனதை யார் மாத்த முடியும், பிரம்மாவே மாத்தினது அப்படி கிடையாதுங்க. பிரம்மாவுக்கே அந்த சக்தி கிடையாது அப்படிங்கறத தான் நம்ம வரலாறு சொல்லியிருக்குது. அதையும் மாற்றக்கூடிய சக்தி என்பது முருகன கடவுளுக்கு உண்டு. சரிங்களா? நம்ம அந்த பாடத்துக்கு போனோம்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதனால வந்து முருக கடவுளுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. அதனால வந்து நமக்கு எத்தனாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் முருக கடவுளால நம்ம வந்து அதை தீர்த்து கொள்ள முடியும். இப்ப இவங்க வந்து 2 தெய்வத்தையும், அதாவது வந்து விநாயகரையும், வினை திருப்பவர் விநாயகரையும், நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டு தான் இப்ப இவர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும்போது இதுதாங்க கன்னி தெய்வ ஜாதகம் அப்படின்னு சொல்றது, தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்றது. இதே மாதிரி யாரு அதாவது எந்த லக்னமும் விஷயம் கிடையாதுங்க. லக்னத்துல லக்னாதிபதி யாருன்னு பாத்துக்கோங்க. லக்னாதிபதி 6ஆம் இடத்துல போய் உக்காந்துட்டாவே அது முடிஞ்சு போச்சு கதை. அது வந்து கன்னி தோஷம் ஃபுல்லா இருக்குதுன்னு அர்த்தம்.
அது ஆண் கன்னியாக இருந்தாலும் பெண் கன்னியாக இருந்தாலும் இது பொருந்தும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து எப்படி வயது கண்டுபிடிப்பது அப்படிங்கிற சூட்சம ரகசியமும் இங்க நம்ம கிட்ட இருக்குதுங்க. எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்க முடியும். ஆண் பெண் அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஏன் ஆணுக்கு பெண்ணுக்கு மட்டும்தான் கன்னி தோஷம் இருக்குது, ஆணுக்கு இல்லை அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா 30 வருடங்களுக்கு முன்னாடி 30 வருடங்களுக்கு முன்னாடி வந்து காதல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த படிக்காதவங்க எல்லாம் காட்டு வேலைக்கு போவாங்க. ஏதோ சின்ன பிரச்சனை இருந்தா கூட கோபத்துல போய் இந்த கிணத்துல குதிக்கிறது, பாம்பு கடிச்சு சாகிறது, ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நெருப்பால வந்து அப்பெல்லாம் குடிசை வீடுகள் நிறைய இருந்ததுனால அது வந்து நெருப்பால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில அந்த கன்னிகள் இறந்திருக்கலாம். அந்த கன்னி அப்படிங்கிறது வந்து சிறு குழந்தைகள் மட்டும் குடிக்கிறாங்க. அதாவது பிறந்த 1 நிமிடம் 2 நிமிடம் 2 அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கன்னி விவரம் தெரிந்தால் மட்டும்தான் தோஷத்தை உண்டு பண்ண முடியும். கன்னி விவரம் தெரியாத வரைக்கும் அந்த தோஷத்தை உண்டு பண்ண முடியாது. அதனால நம்ம ஜாதகத்துல எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5 முடிந்து 6 வயதுல இருந்து 20 வயது வரைக்கும் எடுக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு உங்க ஜோதிடர்கிட்ட இதுக்கான தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சு இருந்தா நீங்க அங்க பாத்துக்கலாம். இல்லாத பட்சத்துல நம்மள கான்டாக்ட் பண்ணிட்டு முன் அனுமதி பெற்று நீங்க வந்தீங்கன்னா உங்க தோஷத்தை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான பரிகார முறைகள், யந்திரங்கள் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது. இந்த கன்னி தெய்வத்துக்கான அனைத்துமே நாம செய்து கொடுக்க முடியும். அதையும் தாண்டி அந்த கன்னி உங்க வீட்டுல உட்கார வைக்க முடியும். அது வந்து கும்பகலசத்தை வச்சு நாங்க பண்ணி கொடுக்குறோம். நிரந்தரமா அது வழிபாடு பண்ணி நீங்க வந்து தோஷத்திற்கு விடுதலை பெறலாம். இது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டா, கடன் வந்து நீங்க எவ்வளவு கட்ட நினைச்சாலும் கட்ட முடியாதுங்க. ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க கட்ட முடியாது. எதிரிகள் கிட்ட எவ்வளவு நட்பா பழகினீங்கனாலும் அவன் எதிரியாத்தான் இருப்பான். வேலை செய்யற இடத்துல நம்ம எவ்வளவு கரெக்டா இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு வகையான தொந்தரவுகளுக்கு, இன்னல்களுக்கு நாம வந்து இப்போ ஒண்ணு இல்லை, ரோட்ல போறோம்னா ஒரு வண்டியில போறோம் அப்படின்னா எதிர்ப்புற வரவன் நம்ம இடிச்சுட்டு அவன் நம்மளை திக்கிட்டு போவான். இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இதெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே கட்டுப்படுத்தணும்னா இந்த கன்னி தோஷத்துக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் அவசியம் தேவை. இது எப்படின்னா டெய்லியும் பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் பண்றது வந்து உங்களுக்கு சீக்கிரம் தீர்வுகள் தரும். இல்லாத பட்சத்தில் 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் முடியலன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்குது. எளிய முறை பரிகாரம்ங்கிறது போன வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இது தோஷமுள்ள ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத இப்ப காட்டப்பட்டிருக்குது. இது ஆண் பெண் எல்லாமே வந்து நாங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லிடுவோம். எந்த வயது, எந்த தலைமுறை எல்லாமே நாங்க கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோ பலமான வந்து கன்னி பூஜை தான். அது வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய சாத்தியம் இருந்தால் நீங்க தாராளமா செய்துக்கலாம். அடுத்த வீடியோ வந்து நான் வந்து சிறப்பாக உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் வரை பார்த்ததுக்கு நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.